ஏன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் கோட் ரன் ஆகுறது தான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நினைக்கும் போது ஒரு விஷயம் ரன் ஆகும், நம்ம நினைக்கும் போது ஒரு செட் ஆஃப் கோட் ரன் ஆகும். என்ன நீங்க நினைக்கும் போது என்ன நினைக்கிறது, என்ன யோசிக்கிறது, என்ன திங்க் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப வெப்சைட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்ல இருக்குன்னா கிளிக் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் கோட் ரன் ஆகும், கிளிக் பண்ணும்போது தான் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மாடல் பாக்ஸ் இருக்குன்னு வைக்கிறேன், ஒரு லாகின் பாக்ஸ் இருக்குன்னு வைக்கிறேன், அங்க லாகின்ற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ நான் அதை பார்க்குறவருக்கும் விசிபிளாவே தெரியாது அந்த பாக்ஸ். நான் எப்போ போய் லாகின்னு கிளிக் பண்றேனோ அப்பதான் அந்த பாக்ஸ் மேல இருந்து கீழே இறங்கும். அப்போ அது மேல இருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் கோட் ரன் ஆயிருக்கும். அந்த செட் ஆஃப் கோட் ரன் ஆனாதான் நான் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த கோடுன்றது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கரெக்டா ஐயா? அதே விஷயம் தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சு காணப்போம். இந்த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணும்னா நம்ம ரியல் வேர்ல்டு சினாரியோ போகலாம். ரியல் வேர்ல்டு சினாரியோனா ஒரு லிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிஃப்ட்ல போய் நம்ம பையன், அதாவது 5ஆம் நம்பர்னு இருக்கு, அதை போய் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வெறும் பையன் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட் கதவு ஓப்பன் ஆகுது, அது உள்ள போறது, அப்புறம் டோர் க்ளோஸ் ஆகுது, 5th ஃப்ளோர் போய் நிக்கிறது. இது எல்லாமே இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி நான் ஒரே ஒரு பட்டன் கிளிக் பண்ணா நடந்துச்சு. கரெக்டா? இது ரியல் வேர்ல்டு சினாரி. இதே சினாரி தான் நம்ம வெப்சைட்லயும் நடக்கும். அதுக்கான சின்டெக்ஸ் தான் இங்க நம்ம போட்டு வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும், இதான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனே நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன்ன்றது ஒரு கீவேர்ட், அதுக்கு ஒரு நேம் வேணும், அதுக்கு பெராந்திசிஸ், இதெல்லாமே சின்டெக்ஸ் இதே வடிவம் தான் பண்ணி ஆகணும். செட் ஆஃப் கோடுன்னு சொன்னல, அது எல்லாமே இந்த கர்லி பேஸ் உள்ளதான் போடணும். அந்த செட் ஆஃப் கோடு. ஸோ செட் ஆஃப் கோடை போட்டேன். இப்போ இது ரன் ஆகுமானா ரன் ஆகாது. இதுக்கு பேரே என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளரேஷன். டிக்ளரேஷன்னா நம்ம என்ன சொல்றோம்னா முன்கூட்டியே சொல்றது, முன்கூட்டியே இருக்குன்றத நான் மென்ஷன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லிஃப்ட்டை கிரியேட் பண்ணும் போதே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் செட் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து ப்ரெஸ் பண்ணாதான் அது அந்த ஃபங்க்ஷனாலிட்டியா ஒர்க் ஆகும். கரெக்டா? அதுக்கு முன்னாடியே அது 5th ஃப்ளோர் போய் நிற்குமா? நிற்காது. ஆனா அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நான் ஒரு செட் ஆஃப் கோட் ரன் பண்ணிட்டேன்னா, சாரி செட் ஆஃப் கோட் நான் உள்ள போட்டு வச்சுட்டேன்னா ரன் ஆகாது. நான் எப்போ ஃபங்க்ஷன் கால் பண்றேனோ அப்பதான் இந்த செட் ஆஃப் கோட் ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால்ன்றதான் அந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ல பட்டனை ப்ரெஸ் பண்றது. அந்த 5ஆம் நம்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஸோ அது உள்ள இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ நான் லாகின்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த லாகின்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் அந்த கோடிங் இருக்கும், அது உள்ள போயிட்டு ஒரு செட் ஆஃப் கோட் ரன் ஆகும். அதுதான் அந்த நம்ம மாடல் பாப்பப்ப எடுத்துன்னு வந்து காட்டுவோம். இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். அந்த மாடல் பாப்பப், நீங்க பார்க்கக்கூடிய ரியல் டைம்ல அமேசான், ஃபிளிப்கார்ட் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடர், நிறைய விஷயம்லாம் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த ஆர்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் அப்கிரேட் மாடல் தான் நமக்கு அந்த ஃபங்க்ஷனே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த செட் ஆஃப் கோட திரும்ப திரும்ப நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் 5th ஃப்ளோருக்கு மட்டும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்காங்க, 6th ஃப்ளோருக்கும் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான், 7th ஃப்ளோருக்கும் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான். பட் எது மட்டும் மாறும்? ஃப்ளோர் நம்பர் மட்டும் மாறும். இதை நம்ம ஆர்குமெண்ட் பேராமீட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கோடையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த கோடையை ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்?